ஹீரோட அக்காக்கு 10 வருஷமா குழந்தை இல்லாததால இப்போ அவங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. மாமியாரே இவங்கள வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மாமியாரை திட்டலான்னு வராங்க. ஆனா அப்பதான் அவங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ண வராங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டரோ குழந்தை இருக்கிறது சரியா தெரியல, அதனால மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் டவுட்டா சொன்னதால இப்போ அக்காவோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை பிறக்கணும்னு அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய கோயிலுக்கு போய் வேண்டுதெல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்க அம்மாவை போறீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட குடும்பமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கு. இந்த அக்கா கிட்ட அம்மாவாக போறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாரு. ஹீரோ அக்கா மேல ரொம்ப பாசமா இருக்கிறதால இப்ப ஹீரோயினுக்கும் அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாம் கேட்க வைக்கிறாங்க. இப்ப டெலிவரி டைமும் வந்துட்டு குழந்தைய முதல்ல ஹீரோ தான் வாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா குழந்தை மாலை சுத்தி பிறந்ததால தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு அவரை தூர போக சொல்லிடுறாங்க. சோகமா இருக்க ஹீரோ கிட்ட ஹீரோயின் தான் சமாதானம் பேசுறாங்க. மாமனுக்கு ஆகாதுன்னா நான் தானே கவலைப்படணும், நீங்க போய் குழந்தைய வாங்குங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவோ குழந்தைய முதல்ல வாங்கணும்னு மாமாவை தள்ளி விட்டுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வாங்குறாரு. ஹீரோவோட அக்காக்கு பையன் குழந்தை பிறந்திருக்கும். இவர் அந்த குழந்தைய ரொம்ப ஆசையா அன்பாவும் வளர்க்கறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க லவ் பண்ற விஷயத்த வீட்டுல சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் ஒரு டாக்டர், ஹீரோ சாதாரண வேலை செய்யறதால அண்ணன் கோவப்படுறாரு. ஆனா இவங்க அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கியிருப்பாங்க. இப்ப ரெண்டு குடும்பமா சேர்ந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடுறாங்க. ஹீரோவோட அக்கா பையன் லட்டு மாமனை விட்டு பிரிய மாட்டேன், கல்யாணத்தை அன்னைக்கு கூட கல்யாண ஜோடிக்கு நடுவில் உட்காந்து நான் தான் தாலி கட்டுவேன் நடம் பிடிக்கிறான். இப்ப செயினை கொடுத்து ஹீரோயின் கழுத்துல போட சொல்லிட்டு அப்புறமா ஹீரோ தாலி கட்டுறாரு. இனிமேதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அக்கா பையனால பிரச்சனையா ஆரம்பிக்குது.